பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து தியானிக்கப் போகிறோம். இந்த காலங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற காலங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே ஒரு வேத வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து தியானிக்கப் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவதூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், தேவதூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்கிறதான அத்தனை ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தை. அப்போ இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினாலே எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தில் பிறந்ததினால் மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்ததினாலேயே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால், அவர் உங்களுக்குள்ளே பிறக்கும்போது, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். துக்கம் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வேதனை நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வியாதிகள் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்காகவும், ஏதோ குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக, குறிப்பிட்ட மனிதர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதற்காக என்று சொன்னால் பாருங்க, முதலாவது பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு, பயத்தில் இருக்கிறவர்களுக்கு, திகிலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும். இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனை நிறைந்தவர்களாக இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாருங்கள், எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தியை மற்ற ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக பிறக்கவில்லை. இயேசு ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக, மனிதனுடைய அந்த பயத்தை நீக்குவதற்காக, அல்லது மனிதனுடைய அந்த வேதனைகளை போக்குவதற்காக அவர் ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்க பிறந்தார். மார்க்கம் நல்ல ஒரு வழியை ஸ்தாபிக்க அவர் பிறந்தார். தவறான வழிகளில் இருக்கிறவர்களுக்கு நல்வழியை காட்டும்படியாய், செவ்வையான பாதையை காட்டும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இயேசு பிறக்கிறது, இயேசு உங்களுடைய இருதயத்துக்குள் பிறந்து விட்டால் அது ஒரு நல்ல செய்தி. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம் பிரச்சனைகளை மாற்ற முடியும். அடுத்த வசனம் பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு இரட்சகர் இல்லை. இனி வேறொரு இரட்சகருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மனிதர்களை ரட்சிக்க முடியும், மனிதர்களை மீட்க முடியும், உங்களை ரட்சிக்க முடியும், இன்னும் பிறக்க போகிற ஜனங்களை ரட்சிக்க முடியும். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. வேறு எந்த இடத்திலும் ரட்சிப்பு இல்லை.
ரட்சிக்க முடியாதவர்களை வணங்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை ரட்சிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் துக்கங்களை மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நல்ல பிதாவே, இன்றைக்கு தேவனை துக்கத்தில் வேதனையில் வாழுகிற உமது பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பும்படியாய் செபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறது பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் எல்லாம்.